இதிகாசங்கள் லௌகீக வாழ்க்கையில் சகல பகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு பெருங்கதை எழுதக்கூடிய சக்தி இன்று எந்த எழுத்தாளருக்காவது உண்டா? நாகரிகம் வளர்ந்துவிட்ட நிலையில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே உள்ள தூரம் குறைந்துவிட்ட நிலையில் பல நாட்டு கதைகளையும் படிக்கின்ற வாய்ப்பு அடைக்கப்பட்ட நிலையில் நம் மூதாதையர்களை விட நாம் அறிஞர்கள் என்று கருதுகின்ற நிலையில் சகலவிதமான குணாதிசயங்களை கொண்ட பல பாத்திரங்கள் உருவாக்கி ஒரே கதையாக எழுதுகின்ற சக்தி இன்று யாருக்காவது உண்டா? எனக்கு தெரிந்தவரை இல்லை. நம்முடைய இதிகாசங்கள் வெறும் கற்பனை கதைகள் என்றே வைத்துக்கொள்ளுங்கள். அந்த கற்பனைக்கு ஈடு கொடுக்க உலகத்தில் இன்னும் ஓர் எழுத்தாளன் பிறக்கவில்லை. பெருங்கதைகளும் அவற்றுக்குள் உபகதைகளுமாக எழுதப்பட்ட நமது இதிகாசங்களின் பாத்திர படைப்பு தான் எவ்வளவு அற்புதம்! அவை கூறும் வாழ்க்கை தத்துவங்கள் எத்தனை! நம்பிக்கை, அவநம்பிக்கை, ஆணவம், மீட்சி, காதல், கற்பு, ராஜதந்திரம், குறுக்கு வழி, நட்பு, அன்பு, பணிவு, பாசம், கடமை, இப்படி வாழ்க்கையில் எத்தனை கூறுகள் உண்டோ அத்தனையும் நமது இதிகாசங்கள் காட்டுகின்றன. மகாபாரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பொறுமைக்கு தருமன், துடிதுடிப்புக்கு பீமன், ஆண்மைக்கு வீரத்திற்கும் அர்ஜுனன், மூத்தோர் வழியில் முறை தொடர நகுலன், சகாதேவன், பஞ்சபூதங்களையும் தன்னுள் அடக்கி கொண்ட சக்தி மிக்க ஆன்மாவாக பாஞ்சாலி, உள்ளதெல்லாம் கொடுப்பதற்கு இல்லையே என்று கலங்கும் வள்ளலாக கர்ணன், நேர்மையான ராஜதந்திரத்துக்கு எடுத்துக்காட்டாக கண்ணன், குறுக்கு வழி ராஜதந்திரத்துக்கு ஒரே உதாரணமாக சகுனி, தீய குணங்களின் மொத்த வடிவமாக கௌரவர்கள், தாய் பாசத்திற்கு ஒரு குந்தி, நேர்மையான கடமையாளனாக விதுரன். பாத்திரங்களின் சிருஷ்டியே சம்பவங்களின் கருகி கொண்டு விட்டன. இந்த பாத்திரங்களின் குணங்களை மட்டும் சொல்லிவிட்டால் கதை என்ன என்பது தற்குறிக்கும் புரியும். இந்த கதை வெறும் ஆணவத்தின் அழிவை, தர்மத்தின் வெற்றியை மட்டும் குறிப்பதல்ல. லௌகீக வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் பயன்படக்கூடிய படிப்பினை இருக்கிறது. கதையின் இறுதி களமான குருஷேத்திரத்தில் கதையின் மொத்த வடிவத்திற்கும் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதுவரை சொல்லி வந்த நியாயங்களை நீங்கள் தொகுத்து வழங்கப்படுகின்றன.